நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு காதுக்கு போகுதா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களே வெளியில வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க வந்து தூய சக்தின்னு இங்க இருந்துட்டே வந்து உங்களுடைய குரலை வெளிப்படுத்துறதுன்றது எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல. பள்ளி கல்வித்துறையில அந்த பேக் வந்து திருக்குறளை நாங்க தான் புதுசா போட்டோம். ஆனா கடந்த ஆட்சி காலத்திலே அது கொண்டு வந்த திட்டம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். முதல்வர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும், முதல்வர் படைப்பகமா, முதல்வரை தூக்கு படைப்பகத்தவை, நான் முதல்வனா அதுல இருக்கிற முதல்வரை தூக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒரு பள்ளியில எப்படி போய் ஆய்வு பண்ணணும்ன்றத முன்னாள் அமைச்சர் எங்களுடைய மாண்புக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட அவங்க ஒரு வாரம் டியூஷன் போயிட்டு வர சொல்லுங்க. எதை சோசியல் மீடியால போடணும், எதை சோசியல் மீடியால போடக்கூடாதுன்ற அந்த தன்மையை முதல்ல அவங்க போய் டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்கிற அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சியில நம்ம கூட சந்தீப் பேச இருக்காங்க. அவங்க கூட தமிழ்நாட்டோட அரசியல்ல நடக்கிற விஷயங்கள் குறித்து நிறைய கலந்துரையாட இருக்கும். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவேக ஆட்சி அமைச்சு 50 நாட்கள்ல தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனாலும் தாவேக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த 50 நாட்கள் ஆட்சியில எதுவுமே இல்லை. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது, கல்வெட்டுல பெயர் மாற்றம் செய்யறது, திட்டங்களுக்கே பேரை மாத்துறது, இந்த மாதிரி வேலையை தான் இப்போ தாவேக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? புதிய திட்டங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வர அளவுக்கு அவர்களுக்கு அறிவு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு திட்டங்களை பாதி கலைஞர் செய்தது, மீதி நம்முடைய தலைவர் தளபதி செய்தது. அதனால் அவர்களுக்கு புதிய திட்டம் என்ன கொண்டு வருது அப்படின்னு தெரியல. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் செய்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதும் கல்வெட்டுகளுடைய பெயர்கள் மாற்றுவதும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த அரசு முதல் முறையாக புதியதாக பொறுப்பேற்ற உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டாங்க. அது ஏற்கனவே திராவிட மாடல் அரசுல பிங்க் பேட்ரோல் அப்படின்ற பெயர்ல இயங்கி கொண்டிருக்கிற ஒரு திட்டம் தான். அதை அப்படியே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அடுக்கிட்டே போகலாம். 717 மதுக்கடைகளை மூடுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தரவுகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் தரல. ஆனா கடந்த திராவிட மாடல் அரசு 500க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடி இருக்கிறதா நமக்கு செய்திகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறையில அந்த பேக் வந்து திருக்குறளை நாங்க தான் புதுசா போட்டோம், இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாகன்ற மாதிரி நாங்க தான் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக செஞ்சோன்று. ஆனா கடந்த ஆட்சி காலத்திலே அது கொண்டு வந்த திட்டம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அரசியலமைப்பு விதி அது கூட கடந்த ஆட்சியிலே இருந்தது. ஆனா இப்பதான் அவங்க பிரிண்ட் பண்ண மாதிரி ரீல்ஸ் போட்டு அதான் இப்பதான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம உன்னிப்பா ஒரு கவனம் வரலாறுல பார்த்தது என்னன்னா, கடந்த ஆட்சி தொடங்கும் பொழுது அந்த ஆட்சிக்கு முற்பட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம் அந்த ஸ்கூல் பேக்ல இருந்தது. தளபதி வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட அணுகி இதை நம்ம எடுத்தா எவ்வளவு செலவாகும், அந்த செலவை நம்ம தவிர்த்துட்டு பரவாயில்ல அந்த அமைச்சரோட படமே இருக்கட்டும் அப்படின்னு மனிதாபிமானத்தோடு செயல்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் அரசியல் வரலாற்றுல இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு ஒரு தற்பெருமையை பேசக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு. அண்மையில நெம்மேலியில இருக்கிற அந்த கடல் நீரை குடிநீர் ஆக்குவோம் திட்டத்துல கல்வெட்டுல இருக்கிற தலைவர் தளபதியினுடைய பெயரை மாற்றிவிட்டு அங்க வந்து புதிய முதல்வர் பெயரை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி செய்கிற பொழுது அங்க இருக்கிற கழகத்தோழர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக நாங்க ஒரு வாரத்துல மாத்தி தரோம் அப்படின்லாம் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டிக்கர் ஒட்டுவது, பெயர்களை மாற்றுவது, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு மகத்தான திட்டம். நான் இப்ப PhD படிக்கிற மாணவன், எங்களை போன்ற கல்லூரி படிக்கிற பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த திட்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த திட்டத்தினுடைய பெயரை TN ஸ்கில்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கும் அந்த பெயருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு அந்த பெயர் மாத்திருக்கு. இளைஞரணி சொன்ன மாதிரி தான் மூ அப்படின்னு தொடங்குற எல்லா திட்டத்தையும் இவங்க வந்து ஒழிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. முதல்வர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கும், முதல்வர் படைப்பகமா, முதல்வரை தூக்கு படைப்பகத்தவை, நான் முதல்வனா அதுல இருக்கிற முதல்வரை தூக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கும் முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். அந்த பயத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் முதல்வர்ன்ற பேர் இருக்கோ அதெல்லாம் தூக்குற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளபடியே சொல்ல போனா மாற்றம்னு கொண்டு வந்த அவங்க ஏமாற்றத்தில் தான் மக்களை நிற்க வைத்திருக்கிறார்கள். துர்நாற்றமாகத்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஏமாற்றம் அப்படின்னு சொல்லும் போது அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்தாரு தேர்தல் பிரச்சாரம் அப்போ.
அதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத ஒரு விமர்சையாவே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பல்டி அடிச்சுட்டாங்க. அதன் காரணமா இப்போ நிறைய விவசாயிகள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்ப இருக்க தாவேக்கா அரசு செவி சாய்க்கவே இல்லையே. நாங்களாம் மேடையில் பேசும்பொழுது நமக்கு கிரிக்கெட்டை விட விவசாயம் முக்கியம், ஏன்னா நமக்கு ஸ்கோர் முக்கியம் இல்லை சோறு முக்கியம் அப்படின்லாம் பேசி பழக்கப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து விவசாயத்தை விட விளையாட்டை முக்கியமாக பாருங்கள், விளையாட்டு தான் உங்களை முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இந்த அமைச்சரவையில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி தான் செய்ய தோணும். தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த அளவீடின் அடிப்படையில் தள்ளுபடி அப்படின்னு கடைசியா பார்த்தோம்னா 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கினவங்களுக்கு 5000 தள்ளுபடி. அந்த 5000 தள்ளுபடி வாங்கி அந்த விவசாயிக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்ற பல விமர்சனைகள் இருக்கு. அதனாலதான் அண்மையில சென்னையில பெரிய பேரணியா விவசாயிகள் வந்தாங்க. அந்த விவசாயிகள் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம், மாற்றம்னு சொல்லி விவசாயிகளை வந்து இன்னைக்கு வந்து தூக்கி வெளியே போட்ட ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கு. சாகுபடி செய்து கொண்டிருக்கிறவங்களெல்லாம் சாகும்படி செய்து கொண்டிருக்கிற அரசா இந்த அரசு மாத்திட்டு இருக்கு அப்படின்னு அவங்களே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தினுடைய முதன்மை தொழில்கள்ல நெசவும் விவசாயமும் தான். அந்த 2 பேரையும் வஞ்சிக்கிற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டே இருக்கு. இது அந்த அரசாங்கத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இப்போ நீங்க அமைச்சர்கள்னு பேசும்போது எனக்கு இப்போ ரீசெண்டா ஃபுல்லாவே சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாவே அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. தொழில்துறை அமைச்சர் வந்துட்டு கீர்த்தனா பள்ளிகளுக்கு ஆய்வுக்கு போயிருக்காங்க. அங்க வந்து ஒரு பொண்ணை ஆங்கிலத்துல கொஷின் கேட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியிருக்காங்க. அமோனியா வாயு கசிவு அவ்வளவு பேர் இறந்தப்போ அங்க போய் இந்த தொழில்துறை அமைச்சர் வந்து விசிட் பண்ணல. பள்ளிகளுக்கு போயிட்டு அங்க இருக்க குழந்தைகளுக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் சொல்லணும் அப்படின்னா எங்க பேசினாலும் எங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல உனக்கு தெரியலனா கூட முன்னாடி வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஆனா இவங்க வந்து முன்னாடி இல்லை, கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசி போட்டிருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணோட வீடியோவை அப்படியே வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஒரு அழகான சொல்லாடல் இருக்கு, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. அவங்க பதவியேற்கும் பொழுதே அந்த சான்றிதழ் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் வந்து அவங்கள பதவியேற்க முடியாதுன்னு சொன்ன அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அவங்க தொடக்கத்துல இருந்தே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய முகத்தை அடிக்கடி சோசியல் மீடியால சமூக வலைதளத்துல காண்பித்து கொண்டே இருக்கணும்னு அவங்க நிறைய இந்த மாதிரியான சர்ச்சைகளை மாட்டிக்கிறாங்க. அதுலதான் ஒண்ணு நீங்க சொன்ன அந்த பள்ளி கல்வித்துறை, ஒரு பள்ளியில எப்படி போய் ஆய்வு பண்ணணும்ன்றத முன்னாள் அமைச்சர் எங்களுடைய மாண்புக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட அவங்க ஒரு வாரம் டியூஷன் போயிட்டு வர சொல்லுங்க. எப்படி ஒரு பள்ளியில் ஆய்வு பண்ணணும், ஒரு மாணவரை எப்படி அணுகணும், ஒரு மாணவர்கிட்ட எப்படி பேசணும், எதை சோசியல் மீடியாவில் போடணும் எதை சோசியல் மீடியாவில் போடக்கூடாதுன்ற அந்த தன்மையை முதல்ல அவங்க போய் டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க. அந்த 2 நாள் பயிற்சி கொடுத்தாங்க, அதுல என்ன கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பயிற்சி எடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரியான செயல்கள்ல. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நான் ஒரு PhD மாணவன்னு சொன்னேன். ஒரு இன்ஸ்பெக்ஷன் எங்க கிட்ட வந்தாலும் எங்களுக்கு ஒரு பதற்றம் வரும், எங்களுக்கு ஒரு பயம் வரும். விடை எங்களுக்கு தெரிந்திருந்தால் கூட அவங்க கேட்கிற வினாக்களுக்கு ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு மனசுல ஒண்ணு இருக்கும். அதை தான் அந்த மாணவியும் பண்ணியிருக்காங்க. அங்க போய் உங்களுடைய ஆங்கில புலமையை வந்து வெளிப்படுத்துறது, அந்த மாணவியை வந்து மட்டம் தட்டுறது. இன்னும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் நல்ல பசங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் டல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மனநிலையில அவங்க வந்து ஒரு மாணவர்களை அணுகுறாங்க. இந்த உளவியல் ரீதியான பார்வை அவங்க கிட்ட இல்லாத பொழுது அவங்க என்ன அவங்களுடைய துறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அமைச்சரவை முழுக்கவே இந்த மாதிரியான அமைச்சரவையா தான் இருக்கு. 10 பாட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய பள்ளியில குத்துப்பாட்டு போட்டு ஒரு அமைச்சர் வந்து ஆடல் பாடல்லாம் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சரே சபாநாயகர் கிட்ட நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒரு ஆக்ஷனை பண்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான அரசியலா? நாகரிகமான சட்டமன்றத்துல எத்தனையோ தலைவர்கள் இருந்த சட்டமன்றத்துல இப்படியெல்லாம் வந்து சிலர் அறிவுஜீவிகள் ஆட்டம் செய்யறோம்னு சொல்லிட்டு அறிவற்ற ஜீவிகளாக மாறிவிட்டார்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம் எங்களை போன்ற இளைஞர்களுக்குள்ள இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா கீர்த்தனா ரீல்ஸ் தனாவை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இவங்க இந்த ரீல்ஸ் மோகத்துல இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இல்ல முந்தைய திமுக ஆட்சி காலத்துல இங்க நிறைய முதலீடு பண்ண நிறைய நிறுவனங்கள் வந்து இப்போ ஆந்திரால போய் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது ரீசெண்டா சொல்லணும்னா நெக்ஸ்ட்லி அந்த மாதிரி நிறைய முன்னணி நிறுவனங்கள் வந்து ஆந்திரால முதலீடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு. இதை பத்தின கவலையோ வருத்தமோ முதலமைச்சருக்கோ இல்ல சிஎம்கோ இல்லையே? இவங்க ஆட்சியில என்ன நடந்தாலும் அதுக்கு முந்தைய திமுக ஆட்சி தான் காரணம், முன்னாடி இருந்தவங்க தான் காரணம் அப்படின்னு பழி போடுற அளவுக்கு தான் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்கே தவிர அதுக்கு என்ன பண்ணா சரியாகும், அந்த துறையில எதை மாற்றினால் மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு அமைச்சரவையாவோ ஒரு முதலமைச்சராவோ ஒரு அமைச்சராவோ இவங்க இல்லவே இல்லை.
தொழில்துறை அமைச்சரா இருக்கிறவங்க பள்ளியில போய் ஆய்வு பண்ணும் பொழுது தொழில்துறை எப்படி முன்னேறும்? இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க, அந்த நிறுவனங்களே சொல்றாங்க, இவங்களுக்கு வந்து இவங்க கிட்ட எங்களால இருக்க முடியல, அதனாலதான் நாங்க ஆந்திராவுக்கு போறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்ற அளவுக்கு அந்த தொழில்துறை நிறுவனங்களை வெளியில அனுப்புற அளவுக்கு தான் இவங்களுடைய தொழில்துறை இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறையில மிக முக்கியமான மாநிலமா தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில இருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமாக இது போய்கொண்டே இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்த அமைச்சரவைக்கும் நல்லதல்ல. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறப்போ அதுக்கு எதிராக நம்ம சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பதிவோ இல்லை நம்மளோட கருத்தோ வெளியிட்டா கூட அவங்கள வந்துட்டு கார்னர் பண்ணுற மாதிரி தாவேக அரசோட நடவடிக்கைகள் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஜென்சி அமைப்பை சேர்ந்தவங்கள கூட இப்போது கைது பண்ணாங்க. இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி அவங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட அவ்வளோ பிரச்சனைகள் தாவேக அரசு ரீதியாக காவல்துறைக்கு கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபிக்கும் இவங்களுக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுல ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா பார்க்குறேன். மோடி என்ன பண்ணுவாரு, நாடாளுமன்றத்துல பேசவே மாட்டாரு. அப்படி பேசினா எல்லாத்துக்கும் காரணம் எதிர்கட்சிகள் தான், காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து பேட்டியாளர்கள் பத்திரிகையாளர்கள் யாரையும் சந்திக்க மாட்டாரு. அந்த மனநிலையை அப்படியே நீங்க இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிட்ட பார்க்கலாம். பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு, சட்டமன்றத்துல பேச மாட்டாரு. அப்படியே பேசினா அந்த பழியெல்லாம் தூக்கி எதிர்கட்சியில போடுவாரு. அந்த மாதிரியில தான் இன்னைக்கு இந்த எப்படி பிஜேபி வந்து இடி அதெல்லாம் வச்சு ஒரு அநாகரிகமான அமலாக்கத்துறையை வச்சு எப்படி பிஜேபி அடிச்சோ அதே மாதிரி காவல்துறையை வச்சு இவங்க வந்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி மட்டும் இல்ல, ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையே அவர் தொகுதியில ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது திடீர்னு கைது பண்ணி அவங்க போய் சிறையில வச்சு ஒரு போலீஸ் அதிகாரிகளே வந்து நீங்க வந்து தாவேக்கால போய் சேர்த்துருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினதா அவரே வந்து வெளியில சொல்றாரு. அப்ப அந்த மாதிரியான முன்னாள் அமைச்சருக்கு அவ்வளவு நெருக்கடிகளை தரக்கூடிய இந்த அரசு எங்களை போல ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேர்ல மேடையில பேசக்கூடியவர்கள்லாம் கார்னர் பண்ணி, அண்மையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, ஒவ்வொரு காவல்துறையிலையும் இந்த இளம் பேச்சாளர்கள் ஜென்சி டிஎம்கேல யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் நோட்டட் பண்றாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அளவுல தான். எப்படி மோடி கௌரி லங்கேஷ்க்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவங்க கருத்து சுதந்திரத்தை பதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது பொல்ல பிடிக்கிற காரம் வரான் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி ஊட்டுவாங்க. இன்னைக்கு டிவிகே காரன் யாராவது வீதியில போனா ஆள் பிடிக்கிற காரம் வரான் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுகிற அளவுக்கு இவங்க ஒண்ணு கைது பண்றாங்க, இல்லைன்னா ஆள் பிடிக்கிறாங்க. தனக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும்னு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எதிர் முகாமில் இருக்கிறவங்களாம் கூடார காலியாகிற அளவுக்கு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டுட்டு வராங்க. கீழே இருக்கிற அந்த உறுப்பினர்களையும் கூட்டிட்டு வந்து ஆள் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறது இந்த தாவேக அரசு. இப்போ தலைமை செயலகத்துக்கு டெய்லியுமே முதலமைச்சர் வர்றாரு, காலையில வந்துட்டு சாயந்தரம் போறாரு. நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு காதுக்கு போகுதா, இல்ல அவர் நியூஸ் சேனல்ஸ் ஏதாவது பாக்குறாரா, தெரிஞ்சுக்கிறாரா? அமைச்சர்களை போல அவரும் ஒரு ரீல்ஸ் முகத்துல தான் இருக்காரு. அவர் கையால் அவரே சாப்பிடுறாரு, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிடுறாரு. டானு காலையில இந்த டைமுக்கு வர, டானு காலையில இத்தனை டைமுக்கு போயிடுறாரு. அவர் வந்து தன்னை ஒரு அதிகாரியா நினைச்சிட்டாரு போல இருக்கு. தான் ஒரு முதலமைச்சர், மக்கள் கிட்ட போனோம், மக்கள் எங்கெங்கெல்லாம் திரள்றாங்களோ அவங்க கிட்ட போய் பேசணும், ஆக்டிவா இருக்கணும். அதெல்லாம் தெரியாம அவர் ஒரு ஆபீஸ் பாய் போல ஆபீஸ்க்கு வராரு, ஆபீஸ்ல இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு. அது மாதிரி ஆபீஸ்லயே ஒரு ஒரு குழு கூடும் பொழுது அதை ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு அவர் அந்த அனுமதியை தராரு. இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல சார். வெளியில வந்து பாருங்க சார், மக்கள் போராடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களே வெளியில வந்து போராடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க வந்து தூய சக்தின்னு இங்க இருந்துட்டே வந்து உங்களுடைய குரலை வெளிப்படுத்துறதுன்றது எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல. தயவு செஞ்சு மக்களுக்காக பேசுங்க, மக்களுக்காக நில்லுங்க அப்படின்றதுதான் மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இப்போ நிறைய அரசியல் நகர்வுகள் கொடுத்து நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். நன்றி.